இந்த காணொளி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல, செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே. மொத்தம் கொதிக்குது, இதுதான் பண்ணணுமே. என்ன பண்றது? கமிஷனர் ஆபீஸ்க்கு ஒரு போன போடும். ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆபீஸ் சொல்லுங்க. கமிஷனருங்களா? கமிஷனர்லாம் உடனே பேச மாட்டாரு. என்ன வர சொல்லுங்க சார். நான் பெரியாரோட தொண்டை சார். நான் கமிஷனருக்கு உடனே பேசுவேன் சார். என்ன தொண்டை வேணா இல்லையா? கமிஷனர் கிட்ட உடனே பேச முடியாது. பிரச்சனை என்னன்னு சொல்லு, கமிஷனர் கிட்ட அப்புறம் பேசலாம். சார் சீமான் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஓ, சீமான் மேலதான் எல்லா பக்கம் கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே, போய் குடியா. யாரையா வேணா இங்க என்ன கம்ப்ளைண்ட் சார்? வேற கம்ப்ளைண்டா? அப்படின்னு கம்ப்ளைண்ட்? மனுஷங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு சார். அதனால அதை பத்தி கம்ப்ளைண்ட் மனுஷன் அது பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு சார். எது மனுஷங்களை சித்திரவதை பண்றாரு? புது கம்ப்ளைண்டா இருக்க? சொல்லு. அந்த 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 ஆள் வந்து சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஆள் இந்த செந்தில் வேலன் ஒருத்தர் வந்து துணை போயிட்டு இருக்காரு சார். அவரும் வந்து அதுக்கு உதவி செய்யறாரு சார். செந்தில் வேலா? யார் யாரு செந்தில் வேலு? என்ன சார் செந்தில் வேலை தெரியாதா சார்? எந்த வேலையும் தெரியாது. சொல்லி எதுவுமே தெரியாதா? யார் யாரு சார்? தமிழ்நாட்டில் இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் அவர் தான் சார். என்ன சார் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் தெரியல, நீங்க எல்லாம் என்ன போலீஸ் ஆபீசர் சார்? காலையிலேயே கடுப்பாங்க. அவர் எல்லாருக்கும் தெரியும் சார் தமிழ்நாட்டுல. ஆனா பெரிய ஆளுன்னு சொல்ற, அப்படி எதுக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த ஆள் மேல? அந்த ஆள் பெரிய பத்திரிகையாளர் தான் சார். ஆனா பண்ற வேலையெல்லாம் ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு சார். ஆமா சார். எங்க தலைவர்களை வந்து பேட்டி எடுக்கிறேன்ட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வீடியோ அளவு வச்சு வீடியோ எடுத்து சீமானை பத்தி பேச வச்சு தூண்ட வச்சு அழ வச்சுட்டு இருக்காரு அந்த ஆளு. அதனால வந்து சீமான் மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். அதுக்கு துணை போன வந்து இந்த பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் செந்தில் மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். லூஸ் மாதிரி உலக என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கா நிறுத்தி நிதானமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்புறமே டென்ஷன் ஆயிடுவேன் நான். சரியா? இப்போதான் வீடியோ பார்த்தேன் சார். எங்க ஐயா கோவை ராமகிருஷ்ணன் தேம்பி அழுகுறாரு சார். தேம்பி அழுது வீடியோ பார்த்தேன். பொறுக்க முடியல சார். அதனால தான் சார் உடனே உங்களுக்கு போன் அடிச்சேன் சார். அவர் தேம்பி அழுதுக்கு நாங்க என்னையா பண்றது? ஏயா எங்க தாலியா இருக்கிற? அது மட்டும் இல்ல சார். ஐயா வீரமணி, சுபவீரபாண்டியன், அப்புறம் வந்து அமைச்சர் துரைமுருகன், இந்த திராவிட கட்சி தலைவர்கள் வந்து எல்லாரையுமே வந்து அழ வச்சிருப்பாரு போல சார். விடிய அவங்களாம் அழுதுருப்பாங்க போல சார். அவங்க கண்ணெல்லாம் பார்த்தா சவுந்து போயிருக்கு சார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உடனடியாக வந்து நீங்க வந்து சீமான் நடவடிக்கை எடுத்து மனுஷங்களை வந்து சித்திரவதை பண்றாரு, எல்லாரையும் அழ வைக்கிறாரு, விடிய தூங்க விட மாட்டாரு அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி உள்ள போடுங்க சார். இது வந்து மனித உரிமை ஏதோ ஒரு வழக்க போட்டு உள்ள போடுங்க சார். நானே பொங்கல் விதமா பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு கடுப்புல டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கு மரியாதையா போயிரு. அதான் உனக்கு மரியாதை. சரியா? வந்து அவ்வளோ இவனுட்டு உலகிட்டு தெரியல. ஆளி மூஞ்சு மண்டையும் பாரு. என்ன சார், நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா உள்ள ஊருக்கு போச்சுன்னு பர்சனல் மேட்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுப்பா பேசுங்க சார். ஏதோ பொறுப்பா பேசுறதோ சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியா? இப்போ நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிற, போய் சம்பந்தப்பட்ட ஆளுங்க சொல்லுப்போம். கோவப்படாதீங்க சார். அவங்களாம் வந்து நேராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க சார். அவங்களுக்குலாம் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாமே இருக்கு சார். அவங்க வந்து அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லல சார். நான் வந்து ஒரு சாதாரண தொண்டை வந்து சார். நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில வருவேன் சார். இந்த மாதிரி அழுதாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்களா சார்? அவங்கள எவ்வளவு பெரிய தலைவர்கள் சார் அவங்கலாம். அநேகமா நீ மாவு கட்டு தான் போறேன்னு நினைக்கிறேன் சார். நீங்க பொறுமை ரொம்ப சார். அந்த அளவு சீமானை வந்து இந்த ஒரு கேஸ் போட்டு மனுஷங்களை சித்திரவதை பண்றாங்கன்னு சொல்லி உள்ள போட முடியாதா சார்? இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. வேணா சீமான் தான் என் சாவுக்கு காரணம்னு சொல்லி யாரையாவது தீக்குளிக்க சொல்லு. அப்ப நடவடிக்கை சார். என்ன சார், நீங்க தலைவர்கள் அழுது என்னால தாங்க முடியல, நீங்க வந்து தீக்குளிக்க சொல்லிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க எவ்வளவு சீரியஸா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா இல்லைன்னு சொல்லுங்க. நான் மேல இடத்துக்கு பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணா, நான் சொல்ற மாதிரி செய். அது போதும். சரியா? சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. நேரம் என்ன பண்றேன்? நேரம் வரணும். இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன். நேரெல்லாம் வர முடியாது. நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு காலையில வந்து நீங்க என்ன சொல்றீங்க செய்யற உங்க வந்து கைது போட்டு தரேன். ஒரு ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய திராவிட தலைவர் எல்லாத்தையும் வந்து அழ வச்சுட்டு இருப்பாரு, சித்திரவதை பண்ணி வச்சுப்பாரு. நாங்க நீங்க என்ன சார் அக்யூஸ்டுக்கு அப்போ நீங்க அக்யூஸ்டுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
அக்யூஸ்டுக்கு ஆதரவா பேசுறலாம். யோ நீ காலையில நேரம் நீ கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க 1000 என்கொயரி பண்றீங்க. நீ வாராஜா உடனே கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இனிமேல் வந்து இந்த சினிமானால வந்து யாருமே அழக்கூடாது, யாரும் வந்து சித்திரவதைக்குள்ளாகக்கூடாது. நீ காலையில வந்துடுற. நாளைக்கு வரேன் சார், நாளைக்கு காலையில் வரேன் சார். நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் போடுங்க சார். முதல்ல அரெஸ்ட் பண்ணுற வேலையை பாருங்க சார். நான் காலையில் வந்து கைது போட தரேன் சார். நீ வாராஜா காலையில வாடி மாப்பிள்ள உனக்கு இருக்கு. வா வா வா. சுடுகாட்டு சொல்லியாச்சா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க.